தலைநகர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் எதிர்வரும் டிசம்பர் 27 நடைபெறவுள்ள தளபதி திருவிழா இசை நிகழ்ச்சி குறித்து போலீஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழங்கப்பட்ட அனுமதியானது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக மட்டுமே, மாறாக அரசியல் மேடையாக அது மாறுவதற்கல்ல. எனவே அரசியல் பேச்சுகள், கோஷங்கள், சின்னங்கள் அல்லது அரசியல் செய்தியின் நேரலை ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என செராஸ் போலீஸ் தலைவர் ஐடில் பொலாசான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏதேனும் அரசியல் அம்சங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். முன்னணி நடிகராக இருந்து முழுநேர அரசியல்வாதியாகியுள்ள பிரபல நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாதான் தளபதி திருவிழா என பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. 2026 தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் குறிக்கோளுடன் தாவேகா எனப்படும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி விஜய் தற்போது தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இதன் மூலம் சினிமாவை விட்டு விலகும் விஜய்க்கு பிரியாவிடை வழங்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஆர்வக் கோளாறில் இதனை அரசியல் மேடையாக மாற்றிவிட வேண்டாம் என ஏற்பாட்டாளர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் போலீஸ் நினைவுறுத்துகிறது. விஜயின் மலேசிய ரசிகர்கள் சிலர் தாவேகா கட்சி கொடியை ஏந்தியும் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட சட்டைகள் அல்லது சால்வைகளை அணிந்தும் சமூக ஊடகங்களில் பதிவுகளை ஏற்றியதை முன்னதாக காண முடிகிறது. வெளிநாட்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட மலேசியர்களுக்கு ஒரு பொதுவான தடை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.